ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் 10:10. இன்றைக்கி ஒரு டியூட்டிக்கு போனேன். இன்றைக்கி தான் பொங்கல், சாரி நேற்று பொங்கல்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். இது போகி. மத்தேயு 6 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Judges 11 chapter 1 to 40. Verse 1. கீலியாத்தினான சேவிய பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலியாத் அவனை பெற்றாள். Now the the Gilead was a mighty man of the valor, and he was the sons of the Earlot, and Gilead beget Jebetha. வசனம் 2. கீலியாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவியின் பெற்ற குமாரர் பெரியவனான பின்பு அவர்கள் ஏபாத்தாவை நோக்கி, உனக்கு உங்கள் தகப்பனின் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் பெற்று சொல்லி அவனை துரத்தினார்கள். And Gilead's wife bare him sons, and his wife's sons grew up, and they thrust out Jebetha, and said unto them, thou shalt not inherit in your father's house, for thou art in the son of the strong woman. வசனம் 13. அப்பொழுது யோபத்தா தன் சகோதரனை விட்டு ஓடிப்போய் தோபாப் தேசத்திலே கூடியிருந்தான். வீணரான மனுஷர் யோபாத்தோட கூடிக்கொண்டு அவனுடனே கூட யுத்தத்திற்கு போவார்கள். அவனுடன் கூட யுத்தத்திற்கு போவார்கள். Then Jobath fell from these brethren and dwelt in the land of the top, and there were get tried when man to the Jobath, and went out with them. வசனம் 4. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேலே யுத்தம் பண்ணினார்கள். And it come to pass in the prince at the time that the children of Ammon made war against the Israel. வசனம் 5. அவர்கள் இஸ்ரவேலின் மேலே யுத்தம் பண்ணும்போது கீலியாத்தின் மூப்பர்கள் யெப்தாவை தேபாப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய், and it was so that when he children of the Ammon made and war and against Israel, the elders of the Gilead went to the fact Jobath out of this land of Tob. வசனம் 6. யோபாத்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதிகளுக்காக வேண்டும் என்றார்கள். And they said unto the Jobath, come and be your captain, that we may forgo with the children of the Ammon.
வசனமேல் அதற்கு யோபாத் கீலியாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தி விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்திலே நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். And Jehovah said unto the elders of the Gilead, Did not you hate me and expel me out of my father and house, and where you come unto me? Now when he heard in the distress. வசனம் 8. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவையே நோக்கி, நீ எங்களுடன் கூட வந்து அமோன் புத்திரருடன் யுத்தம் பண்ணி கீலியாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும். இதற்காகவே இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். And the elders of the Gilead said unto the Jehovah, Therefore we turn again to thee, now that thou mayest go with us and further against the children of the Ammon, and be your head over all these inhabitants of the Gilead. வசனம் 9. அதற்கு யோபாத் அம்மோன் புத்திரருடனே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்பவும் அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்ததால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பார்களே என்று கீலியாத்தின் மூப்பரை கேட்டான். And Jehovah said unto the elders of the Gilead, If you bring me home against you the forgot against the children of the Ammon, and the Lord delivered them before me, shall I be your aid? வசனம் 10. கீலியாத்தின் மூப்பர்கள் யோபாத்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தைகளின்படி செய்யவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவினின்று கேட்பாராக என்றார்கள். And the elders of the Gilead said unto the Jehovah, The Lord be with us, but when if you do not so according to the words. வசனம் 11. அப்பொழுது யோபாதா கீலியாத்தின் மூப்பருடன் கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேலே தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யோபாதா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். The Jobath went with the elders of the Gilead, and the peoples made him head and the captain over them. And Jobath uttered all these words before the land Mizpah. வசனம் 12. பின்பு யோபாதா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்திலே எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவதற்கு எனக்கு உனக்கு என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். And the Jobath sent messenger unto the kings of the children of the Ammon, saying, What hast thou do with me, that thou art come against me to forget in my land? வசனம் 13. அம்மோன் புத்திரன் ராஜா சேபாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற போது அரண்நான் துவங்கி யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்பவும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். And the kings of the children of the Ammon answered unto the messenger of the Jobath, Because Israel took away my land when he come up out of Egypt from Arnon, even unto the Jabbok and unto the Jordan. Now therefore rest those land against possibly. வசனம் 14. யெகோவா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு என்ன சொன்னதாவது. And Jehovah sent a messenger against unto the kings of the children of the Ammon. வசனம் 15. யெகோவா சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரர்கள் தேசத்தை ஆகிலும்
கெட்டிக்கொண்டதில்லையா? And said unto him, thus said the Jobothah, Israel took unto the way the lands of the Moab near the lands of the children of the Ammon. வசனம் 16. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்திலேயே சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து, but when the Israel come up and from the Egypt and the walk and throughout the wilderness and to the Red Sea and come to the Kadesh. வசனம் 17. இஸ்ரவேல் ஏதேமை ராஜாவினிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்தின் வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். அதற்கு ஏதேமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள், அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர்கள் காதேசிலே தரித்திருந்து, then Israel sent a messenger unto the king of the Edom, saying, let me, I pray thee, pass through God the land. But the kings of the Edom world not an hearken there true, and in like an manner they sent unto the kings of the Moab, but he will not and consent, and Israel Haban ஹீன் காதேஸ். வசனம் 18. பின்பு வனாந்தரத்தின் வழியாய் நடந்து ஏதேமின் தேசத்தையும் மோவாபின் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கும் கிழக்கே வந்து மோவாபின் எல்லை பிரவேசியாமல் மோவாபின் எல்லையிலே அரனான் நதிக்கு அப்பால் பாளையம் இறங்கினார்கள். Then they went along throughout the wilderness and compassed the land of the Edom and the lands of the Moab, and come by the east side of the land of the Moab, and pitched and the other side Arnon. But they come not and within the borders of the Moab, for the Arnon was the border of the Moab. வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எஸ்போனிலே ஆளுகிற சீகேன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்தின் வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொன்னார்கள். And Israel sent messenger unto the king of the Amorites, the kings of the Azar. And Israel said unto them, let you pass, was we pray thee, throughout the lands in my place. வசனம் 20. சீகேன் இஸ்ரவேலரையும் நம்பாததினாலே தன் எல்லையை கடந்து போகிறதுக்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூடி யோகோசின் பாளையம் இறங்கி இஸ்ரவேலுடனே யுத்தம் பண்ணினான். But Israel trusted not an Israel to pass throughout his coast, but Sihon gathered all these people throughout and the pitched in Jezza throughout and against Israel. வசனம் 21. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகேனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அரணான துவக்கி, and the Lord and God of Israel delivered Sihon and all these people into the hand of the Israel, and they smote them, so Israel passed all the land of the Amorites, the inhabitants of the countries. வசனம் 22. யோபோக் மட்டும் வனாந்தர தொடங்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லை எல்லாம் சுதந்திரமாகி கட்டிக்கொண்டார்கள். And they passed all the causes of the Amorites for the Arnon of the even unto the Jabbok, and from this wilderness even to the Jordan. வசனம் 23. அப்படியே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை எமோரியரின் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தக்கதாமோ. So now the Lord God of the Israel hath disposed
the Emirates for the before his people Israel, and shoulders though passes it. வசனம் 24. உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்தினவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்கள் கட்டிக்கொள்கிறோம். Will not and thou possess that which seemeth he the gods giveth thee to possess? So whom serve the Lord your God shall and drive out from before you, them I will be possess. வசனம் 25. மேலும் சிப்ரோரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலுடனே எப்தாவிலும் வழக்காடினானே, எப்தாவிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானே. And now heard thou any things better than sons of Jeba, kings of Moab? Did he ever strive against Israel? Or did he ever forget against them? வசனம் 26. இஸ்ரவேல் எஸ்போனிலே அதன் கிராமங்களிலும் அர்னோனிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் எவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திரும்பிக் கொள்ளாத போனது என்ன? I will Israel devil is the Aswan, and here towns and in Aror, and here and towns and in all the cities that be along be the coast of this Arnon 300 years. You way therefore and did he not and recover them within that time. வசனம் 20. நான் உமக்கு விரோதமாக குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது நாள். நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதிகளாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அம்மோன் புத்திரர்களுக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். Wherefore I have not and sinned against thee, but thou dost me to war and against me to me the lands. The judges be the judges this day, but when the children of Israel and the children of Ammon. வசனம் 28. ஆனாலும் அம்மோன் புத்திரர் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாத போனான். However the kings of the children of the Ammon hearkened not unto the words of the Jephthah which he sent them. வசனம் 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேலே இறங்கினார். அவன் கீலியாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலியாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். Then the spirit of the Lord come upon the வசனம் முக்கியமான வசனம் 29. Then the spirit of the Lord come upon Jephthah, and he passed over Gilead the Manasseh, and passed over the Mizpah and Gilead, and from the Mizpah of the Gilead he passed over unto the children of the Ammon. வசனம் 30. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரையே என் கையிலே ஒப்பு கொடுத்தாள். And Jephthah vowed a vow unto the Lord and said, If thou shalt without fail deliver the children of the Ammon unto many hands. வசனம் 31. நான் அம்மோன் புத்திரரிலிருந்து சமாதானத்துடனே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது இதுவே.
அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். Then it shall and be that whatsoever cometh forth at the doors of my house to meet me when I return in the peace for the children of the Ammon shall surely be the Lord's, and I will offer it up for burnt offerings. வசனம் 32. எப்தா அம்மோன் புத்திரரின் மேலும் யுத்தம் பண்ணின அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். And Jephthah passed over unto the children of the Ammon to the forward against them, and the Lord and delivered them into his hands. வசனம் 33. அவன் அவர்கள் ஆர்வார் துவக்கி மினித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்களை வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். அப்படியே அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். And he smote and them from Aror even still and though come to the Minot even 20 cities and unto the plain of the vineyards with a very great greater though the children of the Hamor were unsubdued before the children of Israel. வசனம் 34. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தாம்ப்ரு வசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரு பிள்ளையானவள். அவளே அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. And Jephthah come unto the Mizpah unto this house, and behold, his daughters come out to the meet him with the tabrets and with dance, and she was his only child. Beside her he had and nature sons near and daughters. வசனம் 35. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களையே கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவாகவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரையை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். And it's come to the pass when he shall and hearn that he ran his cattle and said unto us, my daughters, thou hast forgot me very low, and thou heard and no one of them that trouble me, from I have opened my mouth and to the Lord, and I cannot go back. வசனம் 36. அப்பொழுது அவன் தன் தகப்பனை, நீரே கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீரே அல்லவா, அம்மோன் புத்திரனாகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை செறிக்கட்டும், நியாயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினாலே உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்குச் செய்யும் என்றாள். And she said unto him, my father, if thou hast opened my mouth unto the Lord to do me according to that which he proceeded out of this day mouth, for much as the Lord hath and taken vengeance for thee, the Lord for thee of thine enemies, even of the children of the Ammon. வசனம் 37. பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீரே எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மலைகளின் மேல் போய் தரித்திருந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். And she said unto the heir and father, and let is the things be done for me, let me alone 2 months, that I may go up and down
up the mountains and behold my virginity, I and my fellows fellows. வசனம் 38. அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அவன் அனுப்பிவிட்டான். அவள் தன் தோள்மார்களுடனும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலையின் மேலே துக்கம் கொண்டபடியே. And he said, and he sent her away for to the month, and she went with her companions, and behold, here and win virginity upon the mounts. வசனம் 39. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் 12 இருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். And it's come to pass the end of the 2 months that she returned unto her father, who did with her according to his word which he had vowed, and she can now no man, and it has and custom in Israel. வசனம் 40. இது நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலியாத்திலான ஏபோத்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. That the daughters of the Israel went yearly Lomen, the daughters of Jephthah the Gilead, for days in here.